ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஐஃபோன் 13 சீரியஸை பற்றினா ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்டு என்ன டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ராசஸர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை உங்கள் கமெண்ட்ஸாக நீங்கள் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 12 சீரியஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட வெற்றியை தொடர்ந்து இந்த இயர் பார்த்திங்கன்னா 13 சீரியஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஐஃபோன் தரப்புலேருந்து மிட் ஆஃப் த 2021 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கொரோனா அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நாள் தள்ளிக்கிட்டே போய் இப்போ செப்டம்பர் 3வது வாரத்தில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த செப்டம்பர் 3வது வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14 to 20 அந்த டேட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த டேட்டில் தான் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 7 மாடலும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த 13ஓட 7 சீரியஸும் பார்த்திங்கன்னா வாட்சும் ரிலீஸ் பண்ணுறதா ஆப்பிள் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 13ல் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வேரியண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 மினி, ஐஃபோன் 13 ப்ரோ, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற இந்த 5 மாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஐஃபோன் 13ல் இருந்து. ஐஃபோன் 13 பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஃபியூச்சர் ஃபோனாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்னடா இந்த ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெசேஜஸ் வயா சேட்டலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை வச்சு இவங்க இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபோன் அதாவது சேட்டலைட் கம்யூனிகேஷனோட வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி அவங்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது ஸோ மேலே இருக்கிற லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன் வச்சு அவங்க இந்த ஃபோன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நெட்வொர்க்கு தேவையில்லை. நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம், மெசேஜஸும் அனுப்பிக்கலாம். இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் நெட்வொர்க் இல்லாத ஏரியாஸில் இருந்தீங்கன்னாலும் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்கலாம், நார்மல் மெசேஜ் அண்ட் ஆல்சோ கால்ஸும் நீங்கள் பேசிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேட்டலைட்டோட கம்யூனிகேட் ஆகி அதுவே யூஸ் ஆகிக்குது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு எனி டைம் நெட்வொர்க் கவரேஜ் வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியுமே இல்லாமல் இந்த டெக்னாலஜி யூஸ் ஆக போகுது. ஸோ இது வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் நம்பர் 1 சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஃபோனாக இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரேடியோ கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனே நடக்க போகுது. ஸோ அதனால் எப்போவுமே நெட்வொர்க்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஐஃபோன் அப்படின்னா புது புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதை தொடர்ந்து அதை காப்பி அடித்து மற்ற நிறுவனம் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஐஃபோன் 13ல் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதைப்படி மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே மற்ற பிராண்டுமே அதை காப்பி அடிக்க தான் போகிறாங்க. ஸோ ஐஃபோன் ரேட்ஸும் பார்த்திங்கன்னா இப்போவே 12 மாடல் எல்லாமே ஒரு 1 lakhக்கு மேலே தான் இருக்குது. இந்த டெக்னாலஜியோட ஐஃபோன் 13 ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2.5 லட்சம் போயிடும் போலையே. ஸோ இந்த மாடல் ரிலீஸ் ஆனால் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு என்ன ஐஃபோன் மாடல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.